உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கிறோம். இன்றைய நிகழ்விலே வரவேற்புரையாற்றிய தமிழ் மாமணி திருநீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், இந்நிகழ்விலே பார்வையாளராக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய தமிழ் பணிச்செம்மல் திருவாளர் தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்களுக்கும், திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு, இன்றைய கருத்தரங்கிலே பாரதியாருடன் ஒரு நடைப்பயணம் என்ற இந்த தொடர் கருத்தரங்கிலே பாரதியினுடைய தேசிய பாடல்கள் மூலமாக அவனுடைய தேசிய ஒருமைப்பாடு என்ற ஒரு கருத்திலே அவனுடன் நாம் நடைபழகலாம். பாரதியார் பல்வேறு இலக்கியங்களை எழுதியிருந்தாலும் கூட அவரை இந்த மொத்த சமூகமும் ஒரு விடுதலை கவிஞனாக நோக்குகிறது. ஆன்மீக கவிதைகள், வேதாந்த கவிதைகள், தேசிய கவிதைகள், சமுதாய சீர்திருத்த கவிதைகள் என்று அவன் பலவாறாக படைத்திருந்தாலும் அவனுடைய இந்த விடுதலை கீதங்களிலே, அதாவது தேசிய கீதங்களிலே அவனுடைய தேசிய ஒருமைப்பாடு எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை நாம் இக்கருத்தரங்கின் மூலம் நோக்கலாம். இந்த தேசிய கீதங்களை ஒரு கவிதையை ஒரு தொகுப்பாக அவன் இணைத்து வெளியிடும் பொழுது அதற்கு ஒரு முகவுரை எழுதியிருந்தார். அந்த முகவுரையிலே என்ன பணிவான சொற்களை பாருங்கள். தமிழன்னைக்கு யான் சூட்டிய இந்த மலர்கள் மனமற்றவையாக கூட இருக்கலாம். ஆனால் பாரிஜாத மலர்களை பலர் தமிழன்னைக்கு சூட்டுகிறார்கள். நான் மனமற்ற இந்த முறுக்கம் பூக்களை கூட அவளுக்கு அணிவிக்க இருக்கிறேன். ஆனாலும் அவள் இதை ஏற்றுக்கொள்கிறாள் என்று பெருமைப்பட்டு கொண்டு தன்னுடைய கவிதைகளை இங்கே படைக்கிறார். ஒரு தாய்க்கு குழலினிது யாழிழுந்து என்பர்தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்பது போல யான் எழுதிய இந்த தேசிய கீதங்களை என் அன்னை பாரத தேவி ஏற்றுக்கொள்கிறாள் என்றுதான் அவர் இங்கே முன்னுரையாக பதிவு செய்கிறார். எந்த ஒரு நிலையிலுமே இந்த பாரத நாட்டை அவன் ஒரு நாடாக கூட காணவில்லை, பாரத தேவியாக, ஒரு தெய்வமாக அவன் காண்கிறான். முதலாவதாக இந்த தேசிய ஒருமைப்பாடு என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னால் ஓரிரு நிமிடங்கள் நம்முடைய இந்திய வரலாறையும் நாம் நோக்க வேண்டும். இந்தியாவிற்கு முதலாக கடல் வழி கண்டுபிடித்து அதன் வழியாக, அதாவது அவர் அந்த வழியாக வந்திருக்கிறார், திருவாளர் வாஸ்கோடகாமா அவர்கள். அவர் போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவர். அதன் பிறகு போர்ச்சுகல் நாட்டிலிருந்தும் பிரெஞ்சு நாட்டிலிருந்தும் டச்சு நாட்டிலிருந்தும், அதாவது டென்மார்க் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த நாட்டிலிருந்தும் பலரும் தங்களுடைய வியாபாரத்தை, வாணிகத்தை இங்கே பரப்பத்தான் இது ஒரு வாணிக சந்தையாக அவர்கள் இங்கே உள்நுழைகிறார்கள். அதை தொடர்ந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியும் வருகிறது. படிப்படியாக இவர்கள் நம்முடைய இந்திய தேசத்தை, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்திய நாடு அன்று பாரத தேசமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ், பர்மாவின் பகுதிகள் அனைத்தும் உள்ளடங்கியதாக ஒரு பகுதியாக இருந்த இந்த முழுமையையும் இவர்கள் படிப்படியாக அடிமை செய்தார்கள். அதிலே போர்ச்சுகல் அவர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே ஏற்பட்ட இந்த போட்டியின் காரணமாக சில பகுதிகளை பிரெஞ்சுக்காரர்கள் தனதாக்கி கொள்கிறார்கள். இவர்களுக்கு இருவருக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு இவர்களுடைய எல்லை பகுதியிலே அவர்கள் வருவதில்லை என்று பேசி தீர்மானம் செய்து கொள்கிறார்கள். அவ்வாறாகத்தான் இந்தியா முழுவதுமே பிரிட்டிஷ்காரர்களுடைய அந்த கிழக்கிந்திய கம்பெனி, பின் அதை அந்த அரசே ஏற்றுக்கொள்கிறது, நம்மை இங்கே வணிக சந்தையாக்கி பின் நம்மை அடிமையாக்கி இருக்கிறது. இந்த நிகழ்விலே சில இடங்கள் பிரெஞ்சுக்காரர்கள் கைப்பற்றிய இடங்களைத்தான் பாண்டிச்சேரி, காரைக்கால், ஏனாம், ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஏனாம் பகுதிகள், கல்கத்தா பகுதியில் இருக்கக்கூடிய சந்திரநாத்பூர் பகுதிகள்
அவர்களுடையது என்றும் மற்றது என்றும் மாற்று இடங்களிலும் பிரிட்டிஷ்காரர்களுடையது என்றும் அந்த காலத்தில் விளங்கி முழு பாரதமாக இருந்து 29 மாநிலங்களாக மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களுமாக இந்தியா இருக்கிறது. அன்றைக்கு அவ்வாறு இல்லாமல் அந்த பிரிட்டிஷ்காரர்கள் 3 மாகாணங்களாக நம்மை பிரித்து ஆட்சி செய்தார்கள். மும்பை மாகாணம் என்றும், அதாவது மும்பை பிரசிடென்சி, கல்கத்தா பிரசிடென்சி, சென்னை பிரசிடென்சி, அதாவது சென்னை மதராஸ் மாகாணம் என்றும், மும்பை மாகாணம் என்றும், கொல்கத்தா மாகாணம் என்றும் 3 பிரிவுகளாக அவர்கள் இதை பிரித்து ஆட்சி செய்தார்கள். இவை அனைத்தையும் ஒன்றிணைக்க வேண்டும். அதற்கு முன்னாலே இந்திய தேசம் எவ்வாறு இருந்தது என்று கூட பாரதி சில இடங்களிலே பேசுவானாம். மணலி போன்ற அந்த பெருங்கூட்டத்திலே, மணலி என்ற இடத்திலே நடைபெறக்கூடிய ஒரு பேச்சிலே அவன் என்ன பேசுகிறான் என்றால், இந்தியா 5 தலைமுறைகளாக இந்த இந்தியா திகழ்ந்திருக்கிறது. முதலாவதாக வேதாந்த இந்தியா என்றும், பிறகு பௌத்த இந்தியா என்றும், பிறகு ஹிந்து இந்தியா என்றும், பிறகு முகமதிய இந்தியா என்றும், இப்பொழுது ஐரோப்பிய இந்தியா என்றும் இது வழி வழியாக வந்திருக்கிறது. ஆனால் இது இவ்வாறு இருக்கக்கூடாது. அறம் நிறைந்த இந்தியாவாக, பாரத தேசமாக திகழ வேண்டும் என்பதுதான் எண்ணம் என்று அவன் அங்கே எடுத்து கூறுகிறான். அதனால்தான் அவன் மொத்த இந்தியாவையும் பாரத தேசம் என்று கூறியிருப்பான். பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்று பாடுவான். அவனுடைய தேசிய கீதங்களிலே வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம், வந்தே மாதரம் என்போம், ஜாதி மதங்களை பாரோம், உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே, வேதியராயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே. இங்கே ஒரு இலக்கணம் சொல்கிறான் பாருங்கள். இந்த அரசியல் காங்கிரஸ் மாநாட்டிலே அவன் பாடும் பொழுது வந்தே மாதரம் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது யாருக்கும் அதற்கு பொருள் தெரியவில்லை எனும் பொழுதுதான் பாரதி வந்தே மாதிரம் என்றால் மாநில தாயை வணங்குவோம், நம்முடைய மாநில தாய்க்கு வணக்கம் என்பதுதான் இதற்கு பொருள் என்று பாடுகிறான். அதிலே ஜாதி மதங்களை பாரோம், ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் அவர்கள் வேதியராயினும் ஒன்றே, அன்று வேறு குலத்தவராயினும் ஒன்றே. இங்கே இந்தியர்களை யார் என்று சொல்கிறான்? இந்தியாவிலே பிறந்திருந்தால் போரும், இந்த இந்தியாவிலே பிறந்த அத்துணை மக்களும் இந்தியர்கள்தான் என்று அவன் பறைசாற்றுகிறான். அங்கே ஜாதி எதுவும் இல்லை என்பதை அவன் அங்கே அழகாக குறிப்பிடுகிறான். அதிலேதான் 1000 உண்டிங்கு ஜாதி, என்னில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி, தாயின் வயிற்றில் பிறந்தோம், தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ என்றெல்லாம் கூடுகிறார். இவ்வாறாக வந்தே மாதிரம் என்ற பாடலத்திலே இந்தியர்கள், இந்திய நாட்டில் பிறந்தவர்கள் அனைவருமே இந்திய தாயின் மக்கள் என்று தன்னுடைய கருத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறான் பாரதி. பாரதி இந்தியாவினுடைய தொன்மையை பற்றி கூறும் பொழுது, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தையராயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, இன்னுயிர் தந்தெமையின்று வளர்த்தருள் ஈந்ததும் இந்நாடே, எங்கள் அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி அறிந்ததும் இந்நாடே. அப்பொழுது எந்த தாய் மட்டுமல்ல, அதன் மூதாதையர்கள் எங்களை எல்லாம் பெற்றெடுத்து அவர்கள் கொஞ்சி மகிழ்ந்தது இந்த பாரத நாடு, இதுதான் எங்களுடைய தேசம் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறான். அதற்கு அடுத்த ஒரு பாரத நாடு என்ற அந்த பாருக்குள்ளே நல்ல நாடு என்ற பாடலை அவன் எழுதும் பொழுது அதிலே வீரர்களை பற்றி சொல்லுகிறான். தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு,
இங்கே இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் ஒருங்கிணைக்கிறான். தீரம் வாய்ந்தவர்களாக, படை வீரர்களாக அத்துணை பேருமே ஒருங்கே இங்கு அமைந்திருக்கிறோம் என்று அவன் இந்த பாடலிலே பாரத தேவிக்கு, பாரத தேசத்தினுடைய பெருமைகளை படிப்படியாக அடுக்கிக் கொண்டே செல்கிறான். மற்றொரு பாடலிலே அவன் சொல்லும் பொழுது, பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், மீடி பயம் கொல்லுவார், துயர் பகை வெல்லுவார். மீடி பயம் கொல்லுவார், துயர் பகை வெல்லுவார். பாரத தேசம் என்று பெயர் சொல்வார்கள். இந்த பாரத தேசத்திலே எந்தெந்த பகுதிகள் இருக்கின்றன, எங்கெங்கே என்னென்ன வாணிபம் நடக்கிறது, எப்படி தன்னிறைவு பெற்ற ஒரு வாணிபமாக அது இருக்கிறது, மக்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்ற அத்துணை தொலைநோக்கையும் அவன் அங்கே கொண்டு வந்திருப்பான். முத்து குளிப்பதொரு தென்கடலிலே என்றும், மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே, நத்தி நமக்கினிய பொருள் கொணர்ந்து நம்மொருள் வேண்டுவது மேற்கரையிலே என்பான். அப்ப தெற்கு பகுதியிலே முத்து குளித்தல் தூத்துக்குடியிலே நடைபெறுகிறது என்றும், மேற்கு கடையிலே இந்த வாணிபம் நடைபெறுகிறது என்றும், சிந்து நதியின் மிசை அங்கே சேரன நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினை பாட்டிசைத்தே தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் என்பான். சிந்து நதியை கொண்டு வருகிறான், சேர நாட்டிற்கு வருகிறான், தெலுங்கு நாட்டிற்கு போகிறான். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் என்று அந்த பண்டமாற்று முறைக்காகவும், நம்முடைய நாட்டிலே விளைந்த பொருள்களை நாமே சரி செய்து நம்முடைய வாணிபத்தை நாம் தன்னிகர் இல்லாத ஒரு வாணிபமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் மிக அழகாக ஒரு தொலைநோக்கு பார்வையிலே இந்த பாடலிலே கொண்டு வந்திருப்பான். அதற்கு முன்னால் பாரத தேசம் இவ்வாறாகத்தான் இருந்ததா என்றால் இல்லை. தமிழர்களுடைய நாடு மூவேந்தர்களுடைய அமைப்பிலே சேர சோழ பாண்டிய அரசுகளாக பிரிந்திருந்தது. பிற மகம்மதிய ஆட்சியிலே வரும் பொழுது கூட தெலுங்கிலே கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செய்கிறார். அவுரங்கசீப் கீழ் வரையில் வருகிறான். அப்பொழுது கூட இங்கே சிற்றரசர்களால் வெவ்வேறு பகுதிகளாக, பாளையங்கோட்டை என்று சொல்கிறோம் அல்லவா, பாஞ்சாலங்குறிச்சி என்று சொல்கிறோம், அந்த சிவகங்கை சீமை என்று சொல்கிறோம், இவ்வாறு பல்வேறு சிற்றரசுகளாகத்தான் பிரிந்திருந்தது. ஆனால் இந்த சிற்றரசுகளை எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விதமாக அவனுடைய எண்ணத்திலே அப்பொழுதே தோன்றி இருக்கிறது இந்த பாடல். எனவே அனைத்தையும் இந்தியாவினுடைய, இன்றைக்கு நாம் இந்திய தேசம் என்று சொல்கிறோம் அல்லவா, அதனுடைய பல்வேறு மாநில அமைப்புகளையும் அவன் ஒன்றிணைத்து இங்கே பாடியிருக்கிறான். அதனால்தான் மொழியை ஒன்றிணைக்கிறான், இனத்தை ஒன்றிணைக்கிறான், ஜாதியை ஒன்றிணைக்கிறான். இந்த மூன்றையும் அவன் ஒன்றிணைத்து கொண்டு வந்ததனால்தான் அவனுடைய தேசிய பாடல்கள் தேசிய ஒருமைப்பாட்டு சிந்தனைகளாக இன்றைக்கும் அவை நின்று கொண்டிருக்கின்றன. எங்கள் தாய் என்று பாடும் பொழுது கூட அவனுடைய எண்ணத்திலேயே என்னமோ தமிழ் மொழி முதலாக தோன்றிய அந்த பெருமையை சொல்கிறவன், தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்ந்திடும் சூழ்கலை வாணர்களும், இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினளாம் எங்கள் தாய் என்று சொன்னவன், இந்தியா முழுமையிலுமே இவர்கள் இருக்கிறார்கள் எனும் பொழுது இந்திய மக்கள் அனைவரையும் ஒன்றாக்கி கொண்டு 30 கோடி முகமுடையாள், உயிர் மொய்புறம் ஒன்றுடையாள், இவள் செப்பும் மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று முழுமையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரத தேசத்தினுடைய எல்லைகளையும் அந்த ஒற்றுமையையும் அவன் அன்றைக்கே நிர்ணயம் செய்து விடுகிறான். 30 கோடி மக்கள் அனைவருமே வாழ்ந்தால் வாழ்வோம், வீழ்ந்தால் வீழ்வோம் என்ற கருத்தின் அடிப்படையிலே அவன் சில இடங்களிலே பாடிச் செல்கிறான். நல்லறம் நாடிய மன்னரை வாழ்த்தி நயம் புரிவாள் எங்கள் தாய், அவர் அல்லவராயின் அவரை விழுங்கி பின் ஆனந்த கூத்திடுவாள். நல்லவர்களாக இந்த மன்னர்கள் இருந்தால் இந்த இந்தியா முழுவதையுமே அதை ஏற்றுக்கொள்வாள் இந்த பாரத தாய். அவர்கள் அல்லவராக இருந்தால் அவர்களை புறந்தள்ளி அவர்களை விழுங்கி சம்ஹாரம் செய்து விடுவாள் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் இவருடைய தேசிய கீதங்களை நாம் காண்கிறோம். மற்றொரு இடத்திலே பாருங்கள், இவனுடைய தேசிய கொடிப்பாடல் என்று ஒன்று நாம் பாடுவோம் அல்லவா,
அந்த கொடி பாடலிலே ஒரு பாடல், அந்த வரிகளை நாம் நோக்கும் பொழுது, என்ன பாட்டு வரேன். தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர், கம்பத்தின் கீழ் நிற்றல் காணீர். எங்கும் காணரும் வீரர் பெருந்திரள் கூட்டம், நம்பற்குரியர் அவ்வீரர் தங்கள் நல்லுயிர் ஈந்தும் கொடியினை காப்பர். தாயின் மணிக்கொடி பாரீர். இங்கே அந்த மணிக்கொடியை அவன் இந்திய தேசமாக, பாரத தாயாகவே நோக்குகிறான். அந்த கம்பத்தின் கீழ் நிற்றல் காணீர் என்ற ஒரு சொல்லை வைத்து யார் யார் எல்லாம் நிற்கிறார்கள் என்பதை அவன் அடுத்து அடுத்து வரக்கூடிய அந்த பத்திகளிலே அமைத்திருப்பான். செந்தமிழ் நாட்டு பொருணர் கொடும் தீக்கண் மறவர்கள், சேரன் அன் வீரர், சிந்தை துணிந்த தெலுங்கர், தாயின் சேவடிக்கே பணி செய்திடும் துளுவர். செந்தமிழ் நாட்டு பொருணர் நம்முடைய தமிழ்நாட்டு வீரர்கள், மறவர்கள், சேரர்கள். அப்ப சேரர்கள் என்பது கேரள நாட்டை சார்ந்த அந்த வீரர்களை சொல்லுகிறான். சிந்தை துணிந்த தெலுங்கர், ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களை சொல்லுகிறான். தாயின் சேவடிக்கே பணி செய்திடும் துளுவர். துளு என்பது இன்றைக்கு அந்த கொங்கண கடற்கரை பகுதியிலே பேசக்கூடிய மக்களாக நாம் பார்க்கிறோம். அப்பொழுது திராவிட மொழிகளிலே துளு மொழி என்று சொல்கிறோம் அல்லவா? தமிழ் மொழியிலிருந்து தோன்றிய இந்த 4 மொழிகளிலிருந்தும் துளுவர்கள், அவர்களை இங்கே துளுவர்கள் என்று சொல்கிறார். கன்னடர் ஒட்டியரோடு போரிற் காலனும் அஞ்சும் கலக்கு மராட்டா. மராட்டிய வீரர்கள். வீர சிவாஜியினுடைய போர்த்திறமே ஒரு ஒரு சிறந்த ஒரு போர்த்திறமாக, கொரில்லா போர் முறை என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு போர்த்திறமாக அவனுடைய போர்த்திறம் அமைந்திருக்கும். அதனால் காலனும் அஞ்சும் கலக்கும் மராட்டியர்கள் என்கிறான், கன்னட வீரர்கள் என்கிறான். பொன்னகர் தேவர்கள் ஒப்ப நிற்கும் பொற்புடையாரிந்து இந்துஸ்தானத்தும் அல்லர். இப்பொழுது வடக்கு பகுதியில இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் அவன் இந்துஸ்தானம் என்கிறார்கள். அதாவது வடமொழி பேசக்கூடிய அந்த ஹிந்தி பேசக்கூடிய மக்களை இந்துஸ்தானம் என்று சொல்லும் பொழுது அவர்களை எல்லாம் அங்கே கொண்டு வந்திருக்கிறார். அப்பொழுது யாரெல்லாம் கொடியின் கீழ் வணங்குகிறார்கள்? இந்த தாயின் மணிக்கொடி தமிழர்களுக்கு மட்டும் பொதுவானதல்ல, பாரத தேசம் முழுமைக்கும் பொதுவானது. அனைவரும் அதை வணங்குகிறார்கள் என்ற ஒரு நிலையிலே இந்த பாடல்களை அமைத்து கொண்டு வருகிறார். அப்பொழுது மற்றொன்றையும் சொல்லுகிறார் பாருங்கள். மாதர்கள் கல்புள்ளவரையும் பாரில் மறைவரும் கீர்த்திகள் ரஜபுத்திர வீரர். ராஜஸ்தான் பகுதி என்று சொல்கிறோம் அல்லவா? அந்த குஜராத் ராஜஸ்தான் பகுதியிலே ரஜபுத்திர வீரர்கள், அவர்கள் ஒரு சிறந்த போர் வீரர்களாக காணப்படுகிறார்கள். அவர்களும் அங்கே நிற்கிறார்கள். பஞ்சநாதத்து பிறந்தோர் முன்னை பார்த்தன் முதற் பலர் வாழ்ந்த நன்னாட்டார், துஞ்சும் பொழுதினும் தாயின் பதத்துண்டு நினைந்திடும் வங்கத்தினோர். அப்பொழுது கிழக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய வங்கதேசத்து மக்களும், வடக்கிலே இருக்கக்கூடிய இந்துஸ்தானி மக்களும், மேற்கிலே இருக்கக்கூடிய ராஜபுத்திரர்களும், தெற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த 5 பிரிவினர்கள் அத்துணை பேரும் அந்த தாயின் மணிக்கொடிக்கு கீழே நின்று அவர்கள் வணங்குகிறார்கள். சேர்ந்ததை காப்பது காணீர், சேர்ந்து அதை காப்பது காணீர். அவர் சிந்தையின் வீரம் நிரந்தரம் வாழ்க, தேர்ந்தவர் போற்றும் பரத நில தேவி துவஜம் சிறப்புற வாழ்க. தேவியினுடைய கொடி, துவஜஸ்தம்பம் என்றால் கொடி, இப்படிப்பட்ட கொடி வாழ்க என்கிறார். இதுதான் இவருடைய தேசிய ஒற்றுமைக்கு, தேசிய ஒருமைப்பாட்டிற்குண்டான ஒரு பாடலிலே நாம் காண்கின்ற ஒரு தோற்றமாக எனக்கு தெரிகிறது. ஒரு தாயின் மணிக்கொடிக்கு கீழே நின்று இவர் தமிழறிந்தவர், தமிழ் பற்றுள்ளவர், தமிழை மட்டும் தமிழ் வீரர்கள் நின்று அந்த கொடிக்கு வணக்கம் செலுத்துகிறார்கள் என்று சொல்லாமல், இந்த தேச கொடியானது இந்த தேசம் முழுமைக்கும் பொதுவானது என்று சொல்லி அங்கே மொழி வாரியாக, எல்லை வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை வீரர்களையும் அதன் கீழ் கொண்டு வந்து நிறுத்தி
அவர்கள் அத்துணையும் இந்த தேசிய கொடியை காக்கிறார்கள் என்ற ஒரு அற்புதமான ஒரு எண்ணத்திலே, சிந்தையிலே இந்த கவிதையை, இவன் வாழ்ந்தது 1921 முன்னாலேயே இந்த கருத்துக்களை அவன் கொண்டு வருகிறான். அதற்கு பிறகுதான், சுதந்திரம் அடைந்த பிறகுதான் நாம் இந்திய தேசத்தை முழுமையாக ஒன்றிணைத்து வல்லபாய் பட்டேல் அவர்கள் இந்திய தேசம் என்று அந்த ஒருமைப்பாட்டிற்கு வழிவகுத்திருக்கிறார்கள். அதற்கு முன்னாலேயே இவன் அனைவரையும் ஒருங்கிணைத்து இவ்வாறாக பாடியிருக்கிறான் என்பதை நாம் காணுகின்றோம். அடுத்து ஒரு பாடலிலே, விடுதலை பாடலிலே அவனுடைய எண்ணங்களை நாம் நோக்கும் பொழுது, ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில், இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லை. அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த இடத்திலே, பறையருக்கும் இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை, பரவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை, திறமை கொண்ட தீமையற்ற தொழில் புரிந்து யாவரும் தேர்ந்த கல்வி ஞான மீதி வாழ்வும் இந்த நாட்டிலே, ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில், இழிவு கொண்ட மனிதன் என்பது இந்தியாவில் இல்லை. ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஜாதியிலே நீங்கள் பல வகையாக பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறாள், ஆனால் எவனுமே இழிவு கொண்டவன் இல்லை. வாழி கல்வி செல்வம் எய்தி மனமகிழ்ந்து கூடியே மனிதர் யாவரும் ஒரு நிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்று கூறுகிறார். அப்பொழுது 2 வகையான அடிமைத்தனங்கள் இந்த சமூகத்திலே நிலவுகின்றன. ஒன்று இனவாரியான அடிமைத்தனம், மற்றொன்று ஜாதி வாரியான அடிமைத்தனம், மற்றொன்று ஆண் பெண் அடிமைத்தனம். இந்த 3 அடிமைத்தனங்களும் இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வதே இந்த தேசிய ஒருமைப்பாடு என்கிறார். இதிலேதான் ஜாதிகள் வெவ்வேறாக இருந்தாலும் யாரும் இழிவற்றவர்கள் அல்ல, பொருளாதாரத்திலே ஏழை பணக்காரனாக இருந்தாலும் யாரும் இழிவற்றவர்கள் அல்ல, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், வைய வாழ்வு தன்னிலெந்த வகையிலும் நமக்குள்ளே ஆதரென்ற நிலைமைமாய் ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே. ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம். அதுபோல மனிதர்கள் இழிவானவர்கள் யாரும் இல்லை, சமமானவர்களாக வாழ்வோம் என்று இங்கே பாரதி அந்த இனத்தையும் ஜாதியையும் ஒன்றாகவே கொண்டு தன்னுடைய பாடலே ஒருமைக்காக பாடியிருக்கிறார். இன்னும் கூட அவனுடைய பாடல்களிலே நாம் உள்நோக்கி பார்க்கும் பொழுது முரசு பாடலே ஒரு கருத்தை சொல்லியிருப்பான். வெற்றி 8 திக்கும் எட்ட கொட்டு முரசே என்ற பாடல். வெற்றி 8 திக்கும் எட்ட கொட்டு முரசே, வேதம் என்றும் வாழ்க வென்றே கொட்டு முரசே. அவனுடைய விடுதலை என்ற இந்த பாடலிலே, வெற்றி 8 திக்கும் எட்ட கொட்டு முரசே என்ற பாடலிலே அவன் 4 வகையான இந்த பாகுபாடுகளை சொல்லி இவரில் யாரும் உயர்வு தாழ்வில்லை என்பதை என்ன அமைப்பாக சொல்கிறான் பாருங்கள். வேதம் அறிந்தவன் பார்ப்பான், பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான். அங்கே ஒரு இக்கை வைக்கிறார். வேதம் அறிந்தவன் பார்ப்பான், பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான், நீதி நிலை தவறாமல் தண்ட நேமங்கள் செய்பவன் நாய்க்கன், பண்டங்கள் விற்பவன் செட்டி, பிறர் பட்டினி தீர்ப்பவன் செட்டி, தொண்டர் என்றோர் வகுப்பில்லை, தொழில் சோம்பலை போல் எழிவில்லை. இங்கே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழில் செய்கிறார்கள், அதிலே தொண்டர் என்று எந்த அமைப்பும் இல்லை. இவன் கீழானவன், இவன் கீழ்ப்பகுதியிலே நமக்கு அடியாளாக அடிமையாக இருந்து வேலை செய்யக்கூடியவன் என்ற ஒரு வகுப்பே இல்லை என்கிறார். தொண்டர் என்றோர் வகுப்பு இல்லை, தொழில் சோம்பலை போல் இழிவில்லை. எவன் சோம்பேறியாக இருக்கிறானோ அவன் தான் கீழானவன், மற்றவர்கள் யாருமே கீழானவர்கள் இல்லை என்பதை இங்கே சொல்லி, 4 வகுப்பும் இங்கு ஒன்றே, இந்த 4னில் ஒன்று குறைந்தால் வேலை தவறி சிதைந்தே செத்து வீழ்ந்திடும் மனித ஜாதி என்கிறார். அப்ப 4 வகையாக ஒருவர் பயிர் செல்கிறார்கள்,
ஒருவர் அதை கடை வைத்து விற்கிறார்கள். பல்வேறு மக்கள் அதை ஒவ்வொரு தொழிலாக, அதாவது இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாடியிருக்கிறான் அல்லவா, அந்த உழவு தொழிலும் நெசவு தொழிலும் வாணிகமும் சிறந்தோங்க வேண்டும். ஒவ்வொருவர் ஒவ்வொரு தொழிலை செய்கிறார்கள். அவர்களில் உயர்ந்தவர் என்றும் தாழ்ந்தவர் என்றும் யாருமே இல்லை. அனைவரும் ஒன்றே, சமமானவர்களே. ஒருவர் செய்யாவிட்டால் அந்த தொழிலினால் இந்த சமூகமே அழிந்துவிடும் அல்லவா என்று இங்கே அந்த தொழில் சார்ந்த இனத்தையும் அவன் ஒன்றுபடுத்தித்தான் பார்க்கிறான். யாரும் இழிவு என்றில்லை. ஜாதியிலே மேலுயர்ந்தது கீழுயர்ந்தது என்று எதுவுமே இல்லை. இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்றவன் இன்றைக்கு தொழில் செய்யக்கூடிய இவர்களிலும் மேலானவர்கள் கீழானவர்கள் யாரும் இல்லை என்று பொதுவாகத்தான் சொல்லுகிறான். அதை அடுத்து அவன் ஒன்றை சொல்லுகிறான் பாருங்கள். இந்த மதம் சார்ந்தவர்களையும் ஒன்றாக இணைத்துக் கொள்கிறான். எப்படி சொல்கிறான் என்கிறார், தீயினை கும்பிடும் பார்ப்பார் நித்தம் திக்கை வணங்கும் துருக்கர், கோயில் சிலுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார். இங்கு 4 வகையான இந்த மதங்களை சொல்கிறார். தீயினை கும்பிடும் பார்ப்பார், அக்னி, நெருப்பு, இதை வைத்துக்கொண்டு இந்துக்கள் அதை தெய்வம் என்று வணங்குகிறார்கள் அல்லவா, அதையும். திக்கை தொழுதிடும் துருக்கர், இஸ்லாமியர்கள் திசையை பார்த்து அவர்கள் கைகூப்பி அவர்களுக்கு உருவம் இல்லாத ஒரு தெய்வமாக அவர்கள் அதை வணங்குகிறார்கள் என்று சொல்கிறார். அதை அடுத்து கோயில் சிலுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மாக்கள், அதாவது இயேசுவினுடைய மதத்தார், இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள், அந்த கிறித்தவர்கள் கோவிலிலே சென்று கும்பிட்டு செல்கிறார். கோவில் என்பது இங்கே அவர்கள் வணங்கக்கூடிய இடத்தை தான் சொல்கிறார். இவ்வாறாக 3 மதங்களாக இந்த மதங்கள் சார்ந்தவர்கள் இந்தியாவினுள் இருந்தாலும் யாவரும் பணிந்திடும் தெய்வம், பொருள் யாவினும் நின்றிடும் தெய்வம், பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம் என்று கூறுகிறார். இந்த பாருக்குள்ளே அனைவரும் சமமானவர்கள், அனைவருக்கும் தெய்வம் ஒன்றுதான். கபீர்தாசர் தன்னுடைய மொழிகளிலே கூடியிருப்பார், ஆறுகள் பலவாக இந்தியாவில ஓடுகின்றன, அவை அனைத்தும் சேர்ந்து ஒரு கடலிலே தான் சங்கமிக்கின்றன என்று கூறுவார். அதுபோல ஒவ்வொரு மனிதனும் ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு குடம்தான். ஆனால் மண்ணை கொண்டுதான் இந்த குடத்தை செய்திருக்கிறான் அந்த இறைவன் என்று சொல்வார். எனவே இந்த குடம் வேறு அந்த குடம் வேறு என்பதுதான் வேறாக தோன்றுகிறதை தவிர அனைத்தும் மண்ணிலிருந்து எழுந்ததுதான் என்பது அவருடைய கூற்றாக இருக்கும். அதுபோல நதிகள் பிறக்கக்கூடிய இடங்கள் பலவாறாக இருந்தாலும் அது அனைத்தும் கலக்கக்கூடிய ஒரு இடம், பரம்பொருளாக ஒரு பெருங்கடலாக இருப்பதைத்தான் கபீர்தாசர் போன்ற முனிவர்கள் எல்லாம், ஞானிகள் எல்லாம் கூறியிருப்பார்கள். அதைத்தான் இங்கே பாரதியாரும் அன்றைக்கு இருந்த அந்த பிரிட்டிஷ் இந்தியா என்பதிலே எல்லா மதத்தினர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள், அனைவரும் பரம்பொருளை தெய்வமாக வணங்குகிறார்கள், இதிலே எந்த சண்டையும் வேண்டியதில்லை என்பதைத்தான் மிக அழகாக அவர் எடுத்திருப்பார். இந்த பாடலின் தொடர்ச்சியிலே கூட நாம பல்வேறு கருத்துக்களை நாம் காண்போம். அன்பென்று கொட்டுமுரசே, ஆக்கம் உண்டாம் என்று கொட்டுமுரசே, துன்பங்கள் யாவுமே போகும், வெறும் சூது பிரிவுகள் வேண்டாம் என்று. இப்ப உடன் பிறந்தவர்களை போலே இவ்வுலகில் மனிதர் எல்லாரும் திடம் கொண்டவர் மெலிந்தோரை இங்கு தின்று பிழைத்திடலாமோ என்பார். எவன் வலிமையுற்றவனாக இருக்கிறானோ அவன் வலிமையற்றவனை வீழ்த்துகிறான். அப்படிப்பட்ட செயல்கள் வேண்டாம் என்பதுதான் இவனுடைய எண்ணமாக காண்கிறோம். ஒன்றென்று கொட்டு முரசே, அன்பில் ஓங்கென்று கொட்டு முரசே, நன்றென்று கொட்டு முரசே, இந்த நானிலம் மாந்தருக்கெல்லாம் என்று அவனுடைய பாடல்களிலே மதத்தினராகட்டும், இனத்தினராகட்டும், ஜாதியினராகட்டும், யாராக இருந்தாலும் அனைவரும் ஒன்றே என்ற கொள்கையிலே அவன் பாடியிருப்பான். இவ்வாறு சில பேர் பேசுவதற்கு மட்டும் சுதேசிகளாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் மிகச்சிறந்த நடிப்பு சுதேசிகளாக அமைந்து விடுகிறார்கள் என்பதை காணும் பொழுதுதான் அவனுக்குள் ஒரு கோபம் ஏற்படுகிறது. அந்த சினத்தின் காரணமாக கூட அவன் நடிப்பு சுதேசிகள் என்ற ஒரு பாடலை எழுதியிருப்பான். அந்த பாடலிலே நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி
கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி. இப்படி வாய்ச்சொல்லில் வீரர்களாக, பெண்களுக்கு பல்வேறு கொடுமைகள் செய்யக்கூடியவர்களாக, நாட்டிலே எதையாவது ஒன்றை பேசிக்கொண்டு வேறுபடுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று இந்த நடிப்பு சுதேசிகளை அவர் இகழ்ந்த மாதிரி ஒரு பாடல் பாடியிருப்பார். பழமை பழமை என்று பாவனை பேசலன்றி பழமை இருந்த நிலை கிளியே, பாமரர் ஏதறிவார் கிளியே என்றெல்லாம் மிக அழகாக தன்னுடைய எண்ணங்களிலே அவர் சினம் கொண்டு இங்கே வெளிப்படுத்தி இருப்பார். இந்தியா முழுவதும் ஒரே தேசமாக பின்னாளிலே ஆங்காங்கே சிதறுண்ட இந்த சிறிய சிறிய சமஸ்தானங்களை எல்லாம் ஒன்றிணைத்து விடுதலைக்கு பிறகு சுதந்திர இந்தியாவாக மாற்றி கொடுத்த அமரர் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அதற்கு முன்னின்று இப்பணிகளை மேற்கொண்டார் என்பதையெல்லாம் நாம் வரலாறு மூலமாக காண்கிறோம். ஆனால் அதற்கு முன்னாலேயே தன்னுடைய எண்ணங்களின் மூலமாக, தன்னுடைய சிந்தனைகளின் மூலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த விடுதலை இந்தியாவை, தேசிய ஒருமைப்பாட்டு இந்தியாவை அன்றைக்கே உருவாக்கிவிட்டு சென்றவன் தான் பாரதி. அவனுடைய தேசிய கவிதைகளின் மூலமாக நாம் அவனுடைய தேசிய ஒருமைப்பாட்டை மிக தெளிவாக தெரிந்து கொள்கிறோம். வாழ்க பாரதியினுடைய புகழ். அவனுடைய எண்ணங்களின்படி அனைவரும் ஒன்றாக நிற்போம், அன்பென்று கொட்டும் முரசே என்று கூறியதை போல அன்பாக, சகோதரர்களாக, ஒற்றுமையாக இந்த நாட்டிற்கு இழிவு செய்யக்கூடியவர்களை வெறுக்கக்கூடியவர்களாக, துரத்துபவர்களாக இருக்கலாம் என்று கூறி இன்றைக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமதி இரா ராஜாமணி, ஈரோடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா.